அப்படியே எடுத்துக்குவா. நான் இப்படி வரேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு உங்கள் கிராமத்து சமையல்காரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராணிப்பட்டம் மாவட்டம் நம்ம தெங்கல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்னகிரி போகலாம், விசாரம் போகலாம் ரூட்டு, அவரகரை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம் அது பாருங்கள். நீங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்கள், இந்த கைனிக்காடு விவசாயம் அது பாருங்கள், மொத்தமே ஃபுல்லாக இருக்கும். தோப்பு, தென்னை மரம், இது மாதிரி லொக்கேஷனை பாருங்கள், நல்லா பயங்கரமாக இருக்கும். இப்படி காமிக்கணும், நல்லா செம்சியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நவலாக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், கவர்மெண்ட் இது. அது என்ன நிர்மல் அது சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெங்கல் வந்து இது முக்கியமான இடம், நவலாக்குன்னு வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுடைய தோட்ட கலைகள், தென்னை மரம், சப்போட்டா, இளநீர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று, பூச்செடிங்க, சப்போட்டா பழம், நெல்லிக்காய், மாங்காய் பழம், இதுமாரி பழங்கள்லாம் வந்து இந்த தோட்டக்கலை வந்து கவர்மெண்ட்டுக்கு இது ரொம்ப வருஷத்து கணக்கு. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வாங்கிட்டு போய் எங்கே ஒன்று தோட்டத்துவெல்லாம் வைக்கலாம். இப்போ பார்த்தா ஒரு முக்கியமான இடம் இது. நவலாக்கு வந்து ஒரு விவசாயம் பண்ணுற இடம், ஆனால் இது தோட்டக்கலை ரொம்ப இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா விவசாயம் தான் இருக்கும் நிறைய. இது தெங்கால் வந்து இன்னும் ரொம்ப அம்சமாக இருக்கும். அந்த தெங்கால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாம் தோப்புங்க, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, இந்த மாதிரி நிறைய தோப்புங்கள்லாம் இருக்குது. இப்படி போனோமா இதை தாண்டமா நம்ம திருவள்ளம் போயிடலாம், இப்படி போனோமா ராணிப்பேட்டை போயிடலாம், அப்படி போனால் நம்ம விசாரம் வேலூர் போகலாம். இந்த மாதிரி சுற்றி இருக்கும். இது முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டக்கலைன்னு சொல்கிறல, நவலாக் சொல்கிறல, அதை பார்த்தீங்கன்னா இது வந்து நவலாக் 1 2 3 4 5டுவாங்க. அந்த மாதிரி நவுனா 9, அதாவது 9 லட்சம் தென்னங்கன்று. அப்போது லாடு லபுகதாஸ் அவர் வந்து இதை வந்து கொடுத்துருக்கிறார் போல் இந்த இடத்துக்கு. இதை பார்த்தீங்கன்னா அந்த தென்னந்தோப்பு அங்கே இருக்குது, அது நாங்கள் ஏற்கனவே வீடியோலாம் போட்டுக்கிறோம். அது வந்து நவலாக்கு அப்படின்னா 90 லட்சம் தென்னை மரம், பனை மரம், இந்த புளியா மரம், மாங்காய் மரம், இந்த மரம், அது மாதிரிலாம் வச்சு இதுக்கு பேர். அதுதான் வந்து அந்த நவலாக், அதான் 9 லட்சம், அதை வந்து நவலாக் அப்படின்வாங்க. நல்லா பயங்கரமான ஒரு இடம், நல்லா சூப்பராக இருக்கும், பொல்யூஷன் இல்லாத இடம், ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடல் கனவா தொக்கு போடுறோம். இது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக போகிறோம். போயிட்டு இது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் எல்லாமே, சீத்தாப்புளி மரம், மாங்காய் மரம், இது பாருங்கள் வாழை இலை இருக்குது. இப்போ நம்ம வாழை இலை வந்து இங்கே நம்ம வந்து ஓடிக்க போகிறோம். வச்சு ஃப்ரெஷ்ஷாக வாழை இலை எடுத்துட்டோம். இப்போ எடுத்து அப்படியே விட போகிறோம். லொக்கேஷன் எல்லாமே காமிச்சோம். இதை பாருங்கள், இப்படி வச்சிடணும். வச்சுட்டு ஏற்கனவே நம்ம காலையில் வந்து இந்த மீன் வாங்கின இடத்துல ஒரு வீடியோ போட்டோம். தண்ணி வந்து அப்படியே மழை சாரல் மாதிரி இப்படி தொளிக்கிறோம். தொளிச்சிட்டு என்ன பண்ணுறோம், இப்படி எடுத்து, இது கேன் தண்ணி தான், கிடைக்கல, எல்லாம் ஃப்ரெஷ்ஷான தண்ணி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கனவா வந்து நல்லா பெருசாக இந்த பாருங்க அப்படியே போட்டுறோம். இதை செஞ்சு அப்படியே எடுங்க, எவ்வளோ அப்படியே எடு பாருங்க, எடுத்துட்டாங்க. அப்படி இப்போ இதை தான் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த பாருங்கள் முழுக்கறலாம் அப்படியே ஆட்டு போட்டி மாரி இருக்குது பாருங்க. இதுக்கான இன்னும் சின்னதாக கட் பண்ணியிருக்கணும், நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படி பண்ணுறோம். இந்த பாருங்கள் அப்படியே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே நம்மளுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது பாருங்கள். ஒன்றுமே இல்லை, அது வாசனை வராதுக்கு, அது மீன் தானே, அது வாசனை வராதுக்கு இது பாருங்கள். அப்படியே மழை சாரல் மாதிரி பெப்பர் தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம டேஸ்ட் பார்த்துலாமா, வந்துருங்க கிட்டே வந்துடு. அடா இது அப்படியே பஞ்சு ஆகிட்டுது. இந்த மாதிரி கனவா குக்கரில் வச்சாங்க. நம்ம மழை வந்தது நம்ம ஏரியாவில், நம்ம அடுப்பு வந்து இந்த மண் அடுப்பில் தான் செஞ்சோம், விறகு நஞ்சிட்டுச்சு, அதனால் அது வீடியோ போடல. காலையில் வந்து நம்ம மீன் கடை எங்கே வாங்கணுமோ அங்கே போட்டோம் அந்த கனவா. இப்போ செஞ்ச பிறகு எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல சாப்பிட்றோம். பாருங்க மக்களை, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சண்டை சூப்பராக வாங்க, வீட்டிலே வந்து செய்யுங்க, வேறு எங்கேயும் போகாதீங்க. இன்றைக்கி சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் வந்து காலையில் வந்து ஒரு வாக்கிங் போடுங்க. அதுக்கு தகுந்த இந்த சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் வராத மாதிரி என்னென்ன பண்ணுறீங்க சாப்பிடுவேன். இதெல்லாம் சத்துவான ஃபுட்டு. மீன் நம்ம உடம்பு நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு ரன்னிங் போங்க, கிரிக்கெட் ஆடுங்க, ஃபுட்பால் ஆடுங்க, கபடி ஆடுங்க, ஜிம்மு செய்யுங்க. இது மாதிரிலாம் பண்ணால் தான் நம்ம இந்தமாரி நாத்திகமான சாப்பிட முடியும். அதாவது பெரியவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து விவசாயம் சேத்துல கை வச்சாதான் நீங்கள் வந்து சோத்தில் கை வைப்பீங்கன்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க.
அதனால் வர இளைஞருங்க இதை விடாதீங்க. இந்த மாதிரி வீட்டாண்டே செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பரு. ரொம்ப எவ்வளோ ப்ளஸ் ஆகுது பாருங்க. கனவா அப்படியே கீழே கூட அப்படியே வந்து ஜூம் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஆகுது. ரொம்ப அருமையாகுது. இப்போ நம்மளுக்கு அப்படியே சுவை வந்து அப்படியே நாக்கில் வந்து அப்படியே நடனம் ஆடுது. நம்ம பிரபுதேவா மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர் டிஸ்கோ ஒரு 20 பாட்டு டான்ஸ் ஆன எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தரம், அந்த மாதிரி ஒரு சுவை பாருங்கள். ஒன்றுமே கிடையாது. வெறும் எண்ணெய் லைட்டாக, கொஞ்சம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், அவ்வளோதான். இதில் வந்து அந்த வாசனை வராதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக மழை சாரல் மாதிரி அந்த பெப்பர் தூள் இந்த போடுற ரொம்ப அருமையாகுது. இந்த மாதிரி வந்து சண்டே இப்போ மழை காலம் ஃபுல்லாக, இதுக்கப்புறம் வர்றது மழை காலம், எல்லாம் சேஃப்டியாக இருங்க. இந்த மாதிரி வந்து அழகாக செஞ்சுக்கின்னு அழகாக திரும்ப வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டு. இது இந்த கனவா வந்து சூப்பர். இதாவது ஹெல்த்து ஃபுட்டு. இது மீனுனாலுமே சொல்லுவாங்க மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிட்லன்னா மீனுக்கு நல்லது, இது எல்லாமே சொல்லுவாங்க. அதனால் வந்து ரொம்ப சூப்பராக அருமையாகுது. நீங்கள் பாருங்கள் மக்களை, நம்ம கிராமத்து சமையல்கார யூடியூப் சேனலில் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. இதே மாதிரி வாரானா ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.